ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம எக்சர்சைஸ் 5.1ல 4த் கொஸ்டின்ல ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோ என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம 3 கொஸ்டின் முடிச்சிட்டோம். அப்புறம் அதுக்கு முந்தின வீடியோல நம்ம இதெல்லாம் பார்த்தோம். ஓகே லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு மட்டும் சொல்லிடுறேன். லாஸ்ட் வீடியோல நம்ம 3 கொஸ்டின் ஃப்ரம் எக்சர்சைஸ் 5.1 கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ பாருங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்றேன். ஓகே. 4த் கொஸ்டின்ல என்ன குடுத்துருக்காங்கன்னா, "The following are the marks obtained by 30 students in a class test out of 20 in mathematics subjects." ஓகே. 30 ஸ்டூடெண்ட்டோட மார்க் குடுத்துருக்கான் ஆக்சுவலா இதுல. சரி 30 ஸ்டூடெண்ட்டோட மார்க் அவுட் ஆஃப் 20 குடுத்துருக்கான். ஸோ 30 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் இன் அ கிளாஸ் டெஸ்ட் அவுட் ஆஃப் 20. ஸோ சில பசங்க வந்து 11 மார்க் வாங்கியிருப்பாங்க. சில பசங்க 12 மார்க். சில பசங்க 13 மார்க். சில பசங்க 14 மார்க். சில பசங்க 15 மார்க் அவுட் ஆஃப் 20 வாங்கியிருக்காங்க. சில பசங்க வந்து 16 அவுட் ஆஃப் 20 வாங்கியிருக்காங்க. சில பசங்க 17 அவுட் ஆஃப் 20 வாங்கியிருக்காங்க. சில பசங்க 18 அவுட் ஆஃப் 20 வாங்கியிருக்காங்க. அண்ட் சில பசங்க வந்து 19 அவுட் ஆஃப் 20 வாங்கியிருக்காங்க. ஸோ எல்லா டிஃப்ரெண்ட் டைப்ஸும் இருக்கு. ஸோ மொத்தம் 9 டைப்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்ன டைப் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். 11 ஒரு டைப்பு. 12 பேசிக்கா இந்த டைப்ஸ் ஆஃப் மார்க்ஸ் பேசிக்கா இதெல்லாம். 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19 மொத்தம் 9 டைப்ஸ் இருக்கு. இது 3 பார்த்தீங்கன்னா 9 டைப்ஸ் இருக்கு மொத்தம். ஸோ அதை ஃபர்ஸ்ட் எழுதிடலாம் இங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் மார்க்ஸ் இங்க மார்க்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். மார்க்ஸ் டைப்ஸ் ஆஃப் மார்க்ஸ் தான் பேசிக்கா. இது டேலி மார்க்ஸ், டேலி மார்க்ஸ், டேலி மார்க்ஸ். இது ஃப்ரீக்வன்சி அவ்வளோ. ஃப்ரீக்வன்சி அவ்வளோ. ஃப்ரீக்வன்சி ஓகே. இப்போ மார்க்ஸ் என்னெல்லாம் டைப் இருக்கு? 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19. ஸோ அதை எழுதிடலாம். ஸோ அது வந்து வேற கலர். ஓகே இந்த கலரே ஓகே தான். என்னென்ன டைப் இருக்குன்னா 11 ஒரு டைப், 12 ஒரு டைப். 12 பேசிக்கா எத்தனை பேர் 11 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க, எத்தனை பேர் 12 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க அதை கணக்கு போட்டு நம்ம ஃப்ரீக்வன்சியில் எல்லாத்தையும் எழுதிட்டு டோட்டலாக நம்ம இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு 30 வரணும். பேசிக்கா 30 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. ஸோ பேசிக்கா என்னன்னா 11, 12, 13, 14, 15 எத்தனை பேர் 15 மார்க்ஸ் எத்தனை பேர் 11 மார்க்ஸ்னா உங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வரணும். இந்த ஃப்ரீக்வன்சியில் இருக்கிற எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்களா நான் சொல்லிடுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் எழுதிடுறேன். 16, 17, 18, 19. ஓகே இதெல்லாம் தான் டைப்ஸ் ஆஃப் மார்க்ஸ். இப்போ டேலி எத்தனை பேர் 11 மார்க் வாங்கியிருக்காங்க ஃபர்ஸ்ட் அதை பார்த்துடலாம். ஸோ எத்தனை பேர் 11 மார்க் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்துட்டா முடிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் டைப் முடிஞ்சிடும். அது மாதிரி 9 டைப்பும் பண்ணணும் நம்ம. ஸோ பொறுமையாக பண்ண வேண்டியதுதான். ஸோ எத்தனை பேர் 11 மார்க் வாங்கியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான். செகண்ட் ரோவில் யாருமே வாங்கலாம். தேர்ட் ரோவில் ஒரே ஒருத்தர் தான் ஆயிருக்கு. ஸோ மொத்தம் 2 பேர் தான் 11 மார்க் வாங்கியிருக்காங்க. ஸோ 2 பேர் தான் கம்மி மார்க் வாங்கியிருக்காங்க இதில். மற்ற எல்லாருமே 11 மார்க் மேலே வாங்கியிருக்காங்க. ஸோ 2. ஸோ பேசிக்கா 2. எத்தனை பேர் 12 மார்க் வாங்கியிருக்காங்க? இப்போ அதை பார்த்துடலாம். ஸோ எத்தனை பேர் வந்து 12 மார்க் வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கணும். 1, 2, 3, 4. செகண்ட் ரோவில் எதுவுமே இல்லை. தேர்ட் ரோவில் 5. வேற யாரும் இல்லை. ஸோ மொத்த சர்க்கிள் இருக்கு. 1, 2, 3, 4, 5 சர்க்கிள் இருக்கு. ஸோ 5 பேர் வந்து 12 மார்க் வாங்கியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ 1, 2, 3, 4, 5 இந்த சர்க்கிள் தான் 5. ஸோ 5 people, 5 students scored 12 marks out of 20 in a class of 30 students. ஸோ இப்போ எத்தனை பேர் 13 மார்க் வாங்கியிருக்கான்னு பார்த்துடலாம். ஸோ எத்தனை பேர் 13 out of 20 வாங்கியிருக்காங்கன்னு பார்த்துருவோம். இப்போ எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் பேசிக்கா 13 out of 20 வாங்கியிருக்காங்கன்னு பார்த்துடலாம். இப்போ 13 எங்கெல்லாம் இருக்கு? ஃபர்ஸ்ட் ரோல ஒன்று இங்கே இருக்கு. அப்புறம் அவ்வளோதான். செகண்ட் ரோல 2 வேற ஏதாவது இருக்கா? இல்லை. தேர்ட் ரோல 1 இருக்கு. ஸோ மொத்தம் 1, 2, 3, 4. ஸோ பேசிக்கா 4 ஸ்டூடெண்ட்ஸ் காட் 13 out of 20 ஸ்கோர். ஸோ 4 ஸ்டூடெண்ட் தான் 13 மார்க் வாங்கியிருக்காங்க. 4 ஸ்டிக்கு 4. இப்போ 14 மார்க் எத்தனை பேர் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். 14 மார்க் எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க? ஸோ 14 out of 20 எத்தனை பேர் வாங்கியிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சா முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் ரோல யாருமே இல்லை. செகண்ட் ரோல பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4. அவ்வளோ 4 பேர் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ 14 out of 20 வந்து வெறும் 4 பேர் தான் வாங்கியிருக்காங்க. வேற கலர் எடுத்துக்கோமா? பிங்க் எடுத்துக்கலாம். 4 பேர் தான் 14 out of 20 வாங்கியிருக்காங்க. 1, 2, 3, 4. கரெக்டாக மட்டும் பார்த்துக்கலாம். மறுபடியும் செக் பண்ணிக்கிறேன். 14 கரெக்ட் தான். 4 பேர் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ 15 out of 20 எத்தனை பேர் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தலாம். 15 out of 20 ஓகே. எவ்வளோ பேர் 15 மார்க் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்துட்டா முடிஞ்சு போச்சு. இங்கே ஒருத்தன் வாங்கியிருக்கான். இங்கே ஒருத்தன், இங்கே ஒருத்தன், இங்கே ஒருத்தன், இங்கே ஒருத்தன். அப்புறம் அவ்வளோதான். ஸோ மொத்தம் 1, 2, 3, 4, 5 5 பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ 5 students scored 15 out of 20. 1, 2, 3, 4, 5. 5 students scored 15 out of 20. இப்போ 16 out of 20 எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். இதை அழிச்சிடுறேன். ஸோ 16 out of 20 எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்துட்டா கேம் ஓவர். கேம் ஓவரில் இன்னும் 17, 18, 19 இருக்கு.
ஸோ 16 இங்கே ஒருத்தன் வாங்கியிருக்கான். இங்கே 3 பேர் வாங்கியிருக்காங்க. 1 2 3 அவ்வளோதான். மொத்தம் 4 பேர் தான் வாங்கியிருக்காங்க. 4 ஸ்டூடெண்ட்ஸ் தான் 16 அவுட் ஆஃப் 20 ஸ்கோர் வாங்கியிருக்காங்க. ஸோ 4 ஸ்டூடெண்ட் போட்டுக்கலாம் இதுக்கு. 4 குச்சி போட்டுடலாம். 1 2 3 4. ஸோ 4 ஸ்டூடெண்ட்ஸ் காட் 16 அவுட் ஆஃப் 20. இப்போ 17 அவுட் ஆஃப் 20 எத்தனை ஸ்டூடெண்ட் பார்த்துக்கலாம். 17 அவுட் ஆஃப் 20 இங்கே ஒரு பையன் வாங்கியிருக்கான். இங்கே ஒரு பையன் வாங்கியிருக்கான். அவ்வளோ 2 பேர் தான் நினைக்கிறேன். செகண்ட் ரோல யாருமே இல்லை. தேர்ட் ரோல ஒருத்தன் தான். இப்போ ஃபர்ஸ்ட் ரோலையும் ஒரே ஒரு பையன் தான். ஓகே, மொத்தம் 2 பசங்க வந்து 17 அவுட் ஆஃப் 20 வாங்கியிருக்காங்க. வேற கலர் எடுத்துக்கிறேன். 2 பசங்க. 2 ஸ்டூடெண்ட்ஸ் காட் 17 அவுட் ஆஃப் 20. ஸோ 2 இப்போ 18 அவுட் ஆஃப் 20 எத்தனை பேர் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தலாம். 18 அவுட் ஆஃப் 20. 18 அவுட் ஆஃப் 20 இப்போ இங்கே ஒருத்தன். ஆனால் ஒரே ஒருத்தன் தான் வாங்கியிருக்கான்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு பையன் தான் 18 அவுட் ஆஃப் 20 வாங்கியிருக்கான். வேற எங்கேயாவது இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கிறேன். இல்ல அக்ஷய். ஓகே, ஒரே ஒரு பையன் தான் 18 அவுட் ஆஃப் 20 வாங்கியிருக்கான். ஸோ 1ன்னு போட்டுருவோம். வேற கலர் எடுத்துக்கிறேன். பிங்க் கலர் எடுத்துக்கிறேன். ஒன்லி ஒன் ஸ்டூடெண்ட் காட் 18 அவுட் ஆஃப் 20. வெறும் ஒன்று தான். ஒரே ஒரு குச்சி போட்டு ஒன் சாரி கூன் போட்டேன் தெரியும். 1ன்னு போடலாம். 1. ஸோ லாஸ்ட்டாக 19 அவுட் ஆஃப் 20 எவ்வளோ பேர் வாங்கியிருக்கான்னு பார்த்துக்கலாம். ஓ, இதில் ஒருத்தர் 20 கூட வாங்கியிருக்கான். ஓகே, நான் 9 டைப்ஸ் தான் போட்டிருக்கேன். இங்கே 10. ஓகே, இன்னொரு காலம் போட்டுருலாம். நான் 9 தெரியாமல் நினச்சிக்கிறேன். 10 20. ஓகே, 20 அவுட் ஆஃப் 20 ஒருத்தன் வாங்கியிருக்கான். ஸோ நான் தப்பு பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இன்னொரு காலம் போட்டிருக்கோம் நான் இப்போ. ஓகே, இப்போ கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். ஸோ இதில் நீங்கள் 20ன்னு மார்க் பண்ணிக்கலாம். க்ரீன் பென் எடுத்துக்கிட்டு 20. ஓகே, மொத்தம் 10 டைப் இருக்கு அப்படின்னா. சாரி, மொத்தம் அப்படின்னா 10 டைப் இருக்கு. ஸோ 11 to 20 எல்லா இந்த இந்த ரேஞ்ச் ஆஃப் மார்க்ஸில் 10 டைப் இருக்கு. சில பேர் 11 மார்க்கு, சில பேர் 12 மார்க்கு, சில பேர் 13, அதுலேருந்து அப்படியே 20 வரைக்கும் எல்லாமே வந்துடுது. யாருமே 11 மார்க் கீழே வாங்கல. ஸோ பேசிக்காக அதான் சொல்லணும். ஸோ இப்போ எத்தனை பேர் வந்து 19 மார்க் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்துடணும். இல்லை 19 அவுட் ஆஃப் 20 எத்தனை பேர் ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னு இப்போ கணக்கு போடணும். இங்கே ஒருத்தர் 19 வாங்கியிருக்கான். அவ்வளோதானா? ஆமாம், ஒரே ஒருத்தர் தான் 19 வாங்கியிருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்லி ஒன் ஸ்டூடெண்ட் காட் 19 அவுட் ஆஃப் 20. ஸோ ஒன்லி ஒன் போட்டுருவாங்க. இப்போ 20 அவுட் ஆஃப் 20 எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க? அது ஃபுல்லாக 100% யார் வாங்கியிருக்கான்னு பார்த்துருவோம். அது ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் தான். ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் தான் 100% வாங்கியிருக்கான். பேசிக்காக சென்டம் மாதிரி 20 அவுட் ஆஃப் 20 இஸ் தி சேம் அஸ் 100 அவுட் ஆஃப் 100. பேசிக்காக 100% அர்த்தம். பர்சன்டேஜஸ்னு ஒரு சாப்டர் வரும். அப்போ உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்றேன். பேசிக்காக ஃபுல் மார்க்ஸ் வாங்கினது ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் தான். ஸோ ஃபுல் மார்க்ஸ் வாங்கினது ஒரு ஸ்டூடெண்ட் தான். பேசிக்காக 20 அவுட் ஆஃப் 20 ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் தான் இருக்கான். 20 அவுட் ஆஃப் 20 ஒன் ஸ்டூடெண்ட் தான் இருக்கான். ஸோ இப்போ இந்த எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 30 வரணும். ஃப்ரீக்வன்சியில் இருக்க ஈச் இண்டிவிஜுவல் பார்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 30 வரணும். வருதான்னு மட்டும் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிட்டீங்கன்னா ஒன்ஸ் 30 வருதுன்னு நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் கரெக்ட். பேசிக்காக 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் 11 மார்க் வாங்கியிருக்காங்க. அதாவது 2 ஸ்டூடெண்ட் 11 மார்க்கு, 5 ஸ்டூடெண்ட் வந்து 12 மார்க். இப்படி வரிசையை நீங்க இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 30 ஸ்டூடெண்ட்ஸ் வரணும். பேசிக்கா எல்லா கேட்டகரியும் வந்துடணும். அதுதான் பேசிக் ஐடியா. ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ 2 + 5 7. பேசிக்கா இரண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 7 வரும். 7 + 4 11. 11 + 4 15. 15 + 5 20. அப்புறம் 20 + 4 24. 24 + 2 26. 26 + 1 27. 27 + 1 28. 28. ஓகே, இங்கேயோ தப்பு நடக்குது. இங்கேயோ சின்ன தப்பு பண்ணியிருக்கேன்னா. ஓகே, ஆக்சுவலா எங்க தப்பு விட்டோம் நான் கண்டுபிடிச்சிட்டேன். 15 மார்க் ஆக்சுவலா 5 பேர் வாங்கலாம். 6 பேர் வாங்கியிருந்தாங்க 15 மார்க். ஸோ இப்போ இங்க இந்த கூட்டினீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் வந்து 29 தான் வருது. இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா இப்போ ஏன் 29 வருதுன்னா நான் ஒரு கவுண்ட் மிஸ் பண்ணிட்டேங்க. அதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி வெரிஃபை பண்ணிக்கணும்னு சொல்றது. ஆக்சுவலா கவுண்ட் 29 தான் வருது. ஆனால் 30 வரணும். ஆக்சுவலா 30. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் நான் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன். ஸோ எங்கே மிஸ் பண்ணேன்னா 15ல மிஸ் பண்ணியிருக்கேன். நான் அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ 15 ஆக்சுவலா 6 பேர் வாங்கியிருக்காங்க. 15 மார்க் 6 பேர். இங்கே ஒருத்தன், இங்கே இன்னொருத்தன், இங்கே இன்னொருத்தன், இங்கே இன்னொருத்தன், இங்கே இன்னொருத்தன், இங்கே இன்னொருத்தன். ஸோ மொத்தம் 6 ஸ்டூடெண்ட் வந்து 15. 1 2 3 4 5 6. ஸோ 6 ஸ்டூடெண்ட்ஸ் காட் 15 அவுட் ஆஃப் 20. இதுதான் கணக்கு. நான் வந்து 5 போடுறேன். ஸோ அங்கே தான் மிஸ்டேக் வந்து. ஸோ இங்கே ஆக்சுவலாக 6ன்னு போடணும். 6ன்னு போட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. ஸோ இதான் ஒரு சின்ன மிஸ்டேக்கு. ஸோ இந்த கொஸ்டின் அவ்வளோதான். ஸோ கரெக்டாக முடிஞ்சிருச்சு. 30 வந்துடும். ஸோ இங்கே ஒரு +1 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 29 + 1 31 வந்துடும். ஸோ இதான் டேபிள் ஃபார் கொஷின் 4. இதான் ப்ரிப்பேர் டேபிள்னு கொடுத்துருக்கோம். இதான் டேபிள் ஃபார் கொஷின் 4. இதான் ஆன்சர். டேபிள் ஃபார் கொஷின் 4. ஸோ இதான் ஆன்சர். பேசிக்காக இந்த டேபிள் தான் ஆன்சர். என்டையர் டேபிள் தான்.
ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம கொஷின் 4 கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம் ஃப்ரம் எக்ஸசைஸ் 5.1. அடுத்த வீடியோவில் அதே எக்ஸசைஸ் தான் கண்டினியூ பண்ண போகிறோம். 5th கொஷின் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.